மீ மோனா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இன்னும் நாட் இன்ன பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இதனுடைய டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டருடைய ரிட்டர்ன் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரூ. ஓகே, அப்ப ட்ரூவா இருக்குது அப்படின்னா இது வந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ்னு ஒன்று வருதுனாலே ஆன்சர் வந்து அது ஏதோ ஒரு கண்டிஷன்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சரி, அப்போ இந்த இன்னுங்கிறத நீங்க மோஸ்டா எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இன்னும் நாட் இன் ரெண்டுக்குமே பாருங்க இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூங்கிறதுக்கு எப்ப ட்ரூ ஆகுங்கிற விஷயத்தை தான் நான் இங்க கொடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டு டெஃபினிஷனுமே உங்க புக்ல கிடையாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக இந்த டெஃபினிஷன் நான் கொடுத்துருக்கிறேன். இது வந்து இஃப்ல யூஸ் பண்ற மாதிரி உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. சரி, இது அதுக்கு முன்னாடி இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ எப்ப ட்ரூவா இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு சீக்வன்ஸ் கொடுப்பீங்க, சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ், அதாவது ஒரு வேல்யூஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பெசிஃபைட் வேல்யூ வித் ஸ்பெசிஃபைடு வேல்யூ அப்படின்னா என்னன்னா நீங்க ரன் டைம்ல கொடுக்கக்கூடிய வேல்யூவா இருந்தாலும் சரி அல்லது நீங்க வந்து ப்ரோக்ராம்லயே இது ஒரு வேல்யூவை செக் பண்றதுக்கு நீங்க ஒரு ஸ்பெசிஃபையான ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இஸ் பிரசன்ட் இந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது நீங்க கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான். ஸோ இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அப்ப உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்குது அப்படின்னா ட்ரூ. அந்த இருந்துச்சுன்னா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன வேர்டை யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இன்னுங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்றீங்க கண்டிஷன்ல. இதே இது வந்து நாட் இன்ல பாத்தீங்கன்னா இது எப்ப ட்ரூ ஆகுதுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் a sequence with a specified value is not present in the object. அதாவது உங்களுடைய சீக்வன்ஸ்ல உங்களோட ஸ்பெசிஃபைடு வேல்யூ இல்லாமல் இருந்தால் அதுதான் நாட் பிரசன்ட். இல்லாமல் இருந்தாதான் என்ன வரணும் அப்படின்னா என்னுடைய ஆன்சர் வந்து எப்ப ட்ரூ ஆகுது அப்படின்னா இஸ் நாட் பிரசன்ட் உங்களுடைய ஸ்பெசிஃபைடு வேல்யூ. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ட்ரூவா வரணும். இதுதான் என்ன அப்படின்னா நாட் இன். இந்த இன்னும் நாட் இன்னும் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரோக்ராம புக்ல கொடுத்துருக்காங்க. சரி, அதையே நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ல நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். ஸ்கிரிப்ட் மோடுக்கு வந்துட்டேன். உங்க புக்கில் இருக்கக்கூடிய எந்த ப்ரோக்ராம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 6.5 ப்ரோக்ராம் தான் நான் அடிக்கிறேன். ஏ ஓகே, எக்ஸாம்பிள் 6.5 ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேரக்டரை வாங்கி பவல்ஸா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இன்னுங்கிற மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, சிஹெச்ங்கிற ஒரு வேரியபிளை கொடுத்துருக்காங்க. சிஹெச் இன்புட். ஓகே, இன்புட்டை யூஸ் பண்ணி ஒரு கேரக்டர் வாங்குறோம். நம்ம இங்கே இன்ட் எல்லாம் தேவையில்லை முன்னாடி, ஏன்னா நம்ம இன்டீஜரா எதுவும் மாற்ற போறதில்ல. ஸோ நம்ம இன்ட் எல்லாம் தேவையில்லை. ஸோ என்டர் அ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளேல வரணுங்கிறக்காக அடிச்சிருக்கிறோம் என்டர் அ கேரக்டர். அப்போ ஒரு இன்புட் கேரக்டரை நீங்க வாங்கிட்டீங்க. இஃப் இதே வேரியபிள் சிஹெச் இன் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி சிஹெச் இன் வவல்ஸ்க்கு நீங்க என்னென்ன லெட்டர்ல யூஸ் பண்ணுவீங்க ஏஇஐஓயுவா, அதையே நான் என்ன பண்றேன்னா சீக்வன்ஸா ஒரு பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்குறேன். அது எல்லாமே சிங்கிள் கோட்ஸுக்குள்ள கொடுத்தாலும் சரி, டபுள் கோட்ஸ்ல உங்க புக்ல சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், எந்த மிஸ்டேக்கும் வராது. இது சிங்கிள் கேரக்டர் இருக்கங்காட்டி நானும் என்ன பண்ணிடுறேன்னா சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்குறேன். ஏஇஐஓயு. ஓகே, ஏஇஐஓ நெக்ஸ்ட் வந்து யூ. ஓகே சரி, சப்போஸ் நீங்க கொடுக்கக்கூடிய வேல்யூ கேப்ஸ்ல கொடுத்துட்டீங்கன்னு வைங்க. ஸோ கேப்ஸையும் நம்ம செக் பண்ணிடலாமா? ஸோ கேப்ஸை செக் பண்றதுக்கு ஏஇஐஓயூ நம்ம என்ன பண்ணலாம்னா கேப்ஸ்ல இப்போ கொடுக்க போறோம். ஸோ கேப்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா அதே கேரக்டரை, ஏன்னா ரன் டைம்ல எப்படி வேணாலும் கேபிட்டல் லெட்டர்லையும் டைப் பண்ணிடலாம்ல. ஸோ அதனால கேப்ஸ்லையும் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ ஏஇ கேப்ஸ்ல டைப் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ஓ நெக்ஸ்ட் அடுத்தது யூ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு கோலன் வைக்கணும். கண்டிஷன் முடிச்சிட்டோம்ல, கோலன் வைக்கிறேன். அடுத்தது என்ன பண்றேன்னா பிரிண்ட். இப்ப இந்த சிஹெச் நீங்க கொடுக்கக்கூடிய கேரக்டர் வந்து இந்த சீக்வன்ஸ்ல இருக்குதான்னு செக் பண்ணுது. ஏஇஐஓயு ஸ்மால் லெட்டர்ல இருந்தாலும் சரி அல்லது கேபிட்டல் லெட்டர்ல இருந்தாலும் சரி, இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ கண்டிஷனா இருந்ததுன்னா என்ன பண்ணணுங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்ல நெக்ஸ்ட் லைன்ல கொடுக்குறேன். பிரிண்ட் என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய சிஹெச். ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய சிஹெச் வேல்யூ அப்புறம் அது என்னவா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸிய வவல் அப்படிங்கிறத நான் டால் கோர்ஸ்ல கொடுத்துறேன். ஈஸிய வவல் அப்படிங்கிறத. ஓகேவா? அப்ப சிஹெச் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி ஈஸிய வவல்னு பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப இஃபை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இஃபோடைய வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதனுடைய சின்டாக்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க, CH உடைய வேல்யூ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அதை எடுத்து AEIOக்குள்ள இந்த சீக்வன்ஸ்க்குள்ள செக் பண்றோம்.
நீங்க ஸ்மால் லெட்டர் ஏஐஓ கொடுத்தாலும் சரி அல்லது கேபிட்டல் லெட்டர்ல ஏஇஐஓயுன்னு நீங்க டைப் பண்ணாலும் சரி எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஈஸியா வவல் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டர் பிரிண்ட் ஆகி ஈஸியா வவல்னு வரும். ஓகே சரி, இப்போ இதை நம்ம வந்து சேவ் பண்றோம். சேவ் கொடுத்துட்றேன். என்னோட ஃபோல்டரில் போய் சேவ் கொடுத்துட்றேன். இது ஆக்சுவலாக என்னென்னதுன்னா இன்னும் நாட்டினா ஸோ இன் நாட்டின் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இதையே ரன் பண்ணுறேன். F5 பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ என்டர் கேரக்டர் வந்துருச்சு. நான் ஸ்மால் ஏ கொடுக்குறேன். எனக்கு என்ன வந்துருச்சு பாருங்கள், ஏ இஸ் அ வவல். ஓகே, இதையே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேப்ஸ்லையும் கொடுத்து பார்த்துடலாம். கேப்ஸில் கொடுக்குறேன். ஸோ கேப்ஸில் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா யூ கொடுத்து பார்த்துடலாமா. கேப்ஸில் யூ என்ன வந்துருச்சு, யூ இஸ் அ வவல் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நாட் இன்னுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா CH. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது நாட் இன்னை யூஸ் பண்ணி பார்த்துலாம். அடுத்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் இது. இதில் எல்ஸ் இஃப் எல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. நாட் இன்னுக்கு இடையில கேப் கொடுத்துக்கோங்க. கேப் கொடுத்தாதான் உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர் வராது. நாட் இன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்தெந்த லெட்டரை செக் பண்ணுறோம் அப்படின்னா ஏபிசிங்கிற லெட்டரை செக் பண்ணுற மாதிரி. நாட் இன் அதாவது உங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து ஏபிசி இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் ட்ரூ. ஓகே, ஸோ டி. நெக்ஸ்ட் அடுத்தது என்னது, சி. ஓகே, இந்த கேரக்டர்ஸை கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன மீனிங்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுக்கணும், கோலன் கொடுக்கணுமா. கண்டிஷன் முடிச்சோன்னா இப்போ பாருங்க, நீங்க கொடுக்கக்கூடிய கேரக்டர் CH வேல்யூ வந்து ஏபிசி இல்லாமல் இருந்ததுனா தான் என்னது ட்ரூ கண்டிஷன். ஓகேவா, அதாவது ஏபிசி இல்லாம வேற எந்த லெட்டர் கொடுத்தாலும் என்ன மீனிங், ட்ரூ கண்டிஷன் அர்த்தம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரிண்ட் என்ன வரணும் அப்படின்னா பிரிண்ட் CHல the letter is not ABC அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். இதுதான் உங்க புக்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையே நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். A/B/C. ஓகே, அதாவது என்ன மீனிங் சொல்ல வராங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய கேரக்டர் வந்து ஏபிசி இல்லாமல் இருந்தால் வேற எந்த கேரக்டர் டில இருந்து இசட் வரைக்கும் நீங்க எது அடிச்சிருந்தாலும் சரி. ஓகேவா, இந்த CHக்கு நான் சொல்றேன். அப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னா the letter is not ABCன்னு வரும். ஓகே சரி, அதுக்கு முன்னாடி வவல்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க போகும். ஓகே சரி, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்ப நான் எக்ஸ்ங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகேவா, எக்ஸ். அப்போ எக்ஸ்னா ஃபர்ஸ்ட் இஃப் என்னது, ஆக்சுவலா இஃப் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏஇ வவலான்னு செக் பண்ணும். அங்க எதுவும் இல்லை. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் இஃப்க்கு போகுது. நெக்ஸ்ட் சிம்பிள் இஃப்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஏபிசியில நாட் இன் இருந்துச்சு அப்படின்னா நாட் ஏபிசின்னு வரும். அப்ப என்ன வரும், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி எது வந்திருக்கு பாருங்க, எக்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய லெட்டர் த லெட்டர் இஸ் நாட் ஏபிசின்னு வந்துருச்சு. ஓகே சரி, இப்போ இன்னொரு டைமும் மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ரன் மாடியூல் கொடுக்குறேன். F5 பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே. இப்போ பாருங்க, சப்போஸ் எஸ் கொடுக்குறேன், வவலும் கிடையாது. ஓகேவா, ஏஐஓயுக்குள்ள வவலும் கிடையாது. ஸோ அங்கே இல்லாதங்காட்டிக்கு எனக்கு மறுபடியும் என்ன வந்துருச்சு பாருங்க, செகண்ட் இஃப் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. த லெட்டர் இஸ் நாட் ஏபிசி, அது ட்ரூ கண்டிஷன் ஆயிருக்குது. ஸோ ட்ரூ கண்டிஷன் ஆனங்காட்டிக்கு த லெட்டர் இஸ் நாட் ஏபிசின்னு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இஃப் வந்து எனக்கு ட்ரூ கண்டிஷன் ஆகல. ஏன்னா நான் அங்க எப்ப ட்ரூ கண்டிஷன் ஆகும், ஏஐஓயு நான் ஏதாவது கொடுத்தாதான் எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு ட்ரூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இன்னை யூஸ் பண்ணிக்கலாம், நாட் இன்னை யூஸ் பண்ணிக்கலாம். நாட் இன்னுங்கிறது என்னது, இதுல இல்லாமல் இருந்துன்னா தான் என்ன மீனிங், ட்ரூ ஆகி அது கீழே நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆகுது. அதே மாதிரி இன்னுல என்ன மீனிங், உங்களுடைய இதுக்குள்ள நீங்க என்னென்ன சீக்வன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்குள்ள உங்களுடைய நீங்க கொடுக்கக்கூடிய வேல்யூ இருந்துச்சுன்னா தான் என்ன மீனிங், ட்ரூ. அப்ப அதுக்கு கீழே நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல இருந்து இன்னும் நாட் இன் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் சிம்பிள் இஃப்ல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், இட்ரேஷன் அண்ட் லூப்பிங் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.